சத்தம் போட்டு ஆளை கூப்பிடாத. குழந்தையோட கழுத்துல இருக்கிற கத்திய கொஞ்சம் அழுத்தினா போதும், உயிர் உடனே போயிடும். வேண்டாம், குழந்தைய ஒன்றும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பணம். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கிற மொத்த பணமும் எங்களுக்கு வேணும். நான் சொல்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. அதுவும் இப்பவே. ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் குழந்தையோட உயிர் போயிடும். இப்போ டைம் 3. 5 மணிக்கு நம்ம ஃப்ளைட், 3:30க்கு நாம கிளம்புறோம். இங்க நடந்த எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. குழந்தை அது வரைக்கும் எங்க கையில தான் இருக்கும். போதும் 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 போதும். அழாத அழாத. அம்மா ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டீங்களா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேம்மா. சரி 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 சரி, அழாதடாடி. இரு இரு இரு, பால் தரேன். ஓ, அழாத தங்கம், ஊருக்கு போயிடலாம். குழந்தை கொடுங்க. ஒண்ணு இல்லடா சின்ன, அழாத. என்ன தங்கம் வேணும்? ஓ, அழாதம்மா. சரி, அப்புறம் டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? ஓகே, பாய் பாய்.
எந்த குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இல்லை. நல்லா யோசிச்சு தான் அதை செஞ்சோம். யோசிக்கும் போது வேதனையா தான் இருக்கு. ஆனா குற்ற உணர்ச்சி எதுவும் அல்ல. நாங்க கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எங்க வாழ்க்கைய நாசமாக்குனது யாரு? 29 வருஷம் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல மொத்தத்தை அழிச்சது யாரு? என் மனைவியோட மானம், ஆம்பளைங்கிற என் தன்மானம் எல்லாத்தையும் நாசமாக்குனது யாரு? உண்மைதான், எந்த தப்பும் பண்ணாத 7 பேரை நாங்க கொன்னோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு எறும்ப கூட கொன்னது கிடையாது. எங்க நிலைமை, சில சமயங்கள்ல அந்த 4 குழந்தைங்க முகம் என் ஞாபகத்துக்கு வரும். அந்த நேரத்துல எனக்குள்ளேயே நான் ஒரு வார்த்தையை சொல்லிக்குவேன், காட்டோட சட்டம் தான் உண்மை. பசிக்கும் போது வேட்டையாடி கொள்றதுல தப்பு இல்லை, பாவமும் இல்லை, பாவமே இல்லை. பேங்க்ல ஒன்றும் கிடையாது. இந்த வீடும் வெளியில இருக்கிற காரும் மட்டும்தான் இருக்கு. அதை நான் சுபாஷ்க்கு எழுதி வச்சிட்டேன். ஓகே, ஐ எம் ரெடி. எப்படி என்ன கொல்ல போறேன்? வீணா செத்து தொலையாத. நீ ஒரு சாட்சி. கார்வார்க்கு போற ட்ரெயின்ல உன்னை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உன்கிட்ட மறைச்சேன். பணத்துக்காக உண்மையை மறைச்ச. அதனுடைய பாவம் தான் இன்னைக்கு நீ என் முன்னாடி நிக்கிறது. தப்பாயிடுச்சு. அன்னைக்கு அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியல. 7 பேரை ஈவு இறக்கம் இல்லாம கொல்ல நினைச்சப்போ இவனும் அதே தான் நினைச்சிருப்பான். கரெக்ட் தானே? நாளைக்கு எந்த ஒரு பத்திரிகைக்காரனும் நீ செஞ்ச தப்ப பண்ணக்கூடாது. இது உலகத்துக்கும் தெரியணும். அதுக்கு நீ இதை பார்க்கணும். ஜான், தயவு செஞ்சு இவரை கொன்றாதீங்க. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். பெய்ட் நியூஸ் இஸ் பெய்ட் மர்டர். கொலை செய்யறவங்களுக்கு தொண போறதும் கொலைதான். அன்னைக்கு நீ உண்மையை சொல்லியிருந்தா இன்னைக்கு இவன் சாக தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கைய நரகமா இருக்காத. இதுக்கெல்லாம் நீ ஒரு காரணம். Do it.
You are finished. Mr. John David. உன் கதை முடிஞ்சது. மேத்யூவோட மரணம், அவன் கொடுத்த வாக்குமூலம் எல்லாத்தையுமே லைவா ஃபேஸ்புக்ல உலகமே பார்த்துச்சு. உலகம் பூரா அந்த வீடியோவை பார்த்து மக்கள் அதிர்ச்சி ஆனாங்க. ஜான் டேவிடும் அனந்தராமனும் போலீஸால கைது செய்யப்பட்டாங்க. 1 வருடமா அந்த விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜானுக்கு 5 வருஷ சிறை தண்டனை கிடைச்சது. அனந்தராமன் மீடியா ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸா மாறினாரு. இந்த புத்தகத்தை எழுதி நான் முதல்ல படிச்சு காமிச்சது என்னோட மனைவிக்கும் குழந்தைக்கும் தான். கடைசி பேஜை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட கேட்டேன், யாரு இந்த கதையோட வில்லன்? அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும், நான் தான். அனந்தராமன் அப்படிங்கிற பத்திரிகையாளர். உங்க மனசு ரொம்ப தெளிவா இருந்தா, எந்த குழப்பமும் இல்லாம டயர்டா இல்லாம இருந்தீங்கன்னா, யூ ஆர் இன் அ பர்ஃபெக்ட் மூட் ஃபார் ஜேர்னலிசம். மும்பை ஒரு ஜேர்னலிசம் கிளாஸ்ல சொன்ன வாரன் எலிசனோட அந்த வார்த்தைகளை மறந்தது நான் தான். இந்த கதையோட பர்ஃபெக்ட் வில்லன். இந்த ஸ்டேஷன்ல தானே ஏறுவேன்னு சொன்னாரு. சார், ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சார். சொன்னா கேளுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்ற. एक बार बोल दिया ना. சொன்னா கேளுங்க, சும்மா கிடையாது சார். உழைச்சி சம்பாதிச்ச காசு சமோசா கேட்டா பேப்பர்ல வச்சு தூக்கி எறிறான் சார். உணவுங்கிறது கடவுள் மாதிரி மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? யாரு, நானா? இல்ல, நீங்க இல்ல, அந்த சமோசாவை செஞ்சவன். ஓகே ஓகே. காசு கொடுத்தானே சமோசா வாங்குற.
மை காட். இந்தாங்க சமோசா சூடா இருக்கு. நான் அவரை சும்மா கலாய்ச்சேன். எங்க அவனுடைய புக்கு? வாங்க. மை காட். Paid news is paid murder. Memoirs of a broken journalist. சார், ஏஷியன் லிட்ரரி அவார்டுக்கு செலக்ட் ஆன புக்கை எழுதினவர் தான் இங்கே நிற்கிற என் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லை, நம்ம ஊர்க்காரரு என்னுடைய சகோதரன் அனந்தராமன். இது அவருடைய வைஃப் ரேவதி. இந்தாங்க டிக்கெட். கவுஹாத்தி. இதுக்கு மேல நம்ம என்னதான் செய்யறது? இந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சு சாக வேண்டியது. ஆவேசப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிருங்க. அங்க பாருங்க. கோட்டூர்புர நடராஜன் முதலாளி தானே? முதலாளி இல்ல, பிச்சைக்காரன் ஆயிட்டேன். பொருள் எப்பவுமே இதோ இது வரைக்கும் வந்துடும், ஆனா கையில கிடைக்காது. சந்திரகிரி, பலப்பட்டு, குண்டல்பேட்டு, லுதியானா, ஜலந்தர், இது வரைக்கும் போகாத இடமே இல்லை. இது வரைக்கும் இவருக்கு கண்டக சனி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. கவுஹாத்தி வரைக்கும் போனா கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருக்காரு. சுவாமி சொன்னதுனால கண்டிப்பா நடக்கும். சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் அப்படி சொல்றீங்க? நானும் சுத்திக்கிட்டு இருக்கேன்ல. அஸ்ஸாம்ல எங்க வீட்டுக்கு பேக் சைட்ல இருந்து பார்த்தா பிரம்மபுத்திரா நதி தெரியும். நினைவுகளை யோசிச்சு பார்க்க ஒரு நல்ல இடம். உண்மையிலே வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். ஆனால் அது யாருக்கும் புரியறதில்லை.